Hi friends, welcome to Nandini Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷலான லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். தேங்காய் பால் சாதம் தான் எப்படி டேஸ்டா அதே சமயத்துல ஈஸியா செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படினா அவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது நீங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படினு நினைச்சீங்கனா இந்த மாதிரி நீங்க தேங்காய் பால் சாதம் செஞ்சு சைடு டிஷ்ஷா ஏதாவது ஒரு குருமா வைக்கலாம். இன்னைக்கு நான் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வச்சுருக்கேன். இது தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் சாதத்துக்கு அரிசி ஊற வைக்கணும். இன்றைக்கி நான் இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே மணமாக இருக்கும். இப்போது அடுத்து இதுக்கு தேவையான அளவு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 1 அன்னாசி பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போது அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஸோ சீரகம் சேர்க்கும்போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் தேங்காய் பால் சாதத்துக்கு கொடுக்கும். அதனால சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா பொரிய ஆரம்பித்ததும் 2 மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம இதில் காரத்துக்கு 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் அரைச்ச பொடியை சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாதம் நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். இதையும் நல்ல எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ அடுத்து இதில் நம்ம தேங்காய் பால் தான் சேர்த்துக்க போகிறோம். பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் 1 டம்ளர் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தாலே போதும். இன்றைக்கி நான் இதில் 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்தேன். அதனால இன்றைக்கி அதே அளவில் ஒரு 2.25 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தேங்காய் பாலை செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா ரைஸையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இந்த ரைஸை தேங்காய் பாலோடு நம்ம கலந்து விட்டுக்கலாம். அதை ரொம்பவே அழுத்தி கலந்து விட்டுறாதீங்க. அப்படின்னா நமக்கு அந்த நீள நீளமாக பாஸ்மதி ரைஸ் கிடைக்காது. ஸோ மெதுவாக அதை கலந்து விடுங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி சிம்மில் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து விடும்போது ஓரத்துலேருந்து எடுத்து விடுங்க. அப்போ தான் சாதம் உடையாமல் நீள நீளமாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி நமக்கு சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட இன்றைக்கி நான் பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி வச்சுருக்கேன். அதே மாதிரி தயிர் பச்சடியோடும் சாப்பிடும்போது இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதில் தேங்காய் பால் எடுக்கிறது மட்டும்தான் நமக்கு ஒரு வேலையாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறத ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம எல்லா நாளுமே சாதம், குழம்பு அப்படின்னு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.